அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. ஆதிசக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள், வாழ்த்துகளும். அடுத்து 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப் பார்ட்னர். 7ஆம் இடம் லைஃப் பார்ட்னர், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த 7ஆம் இடம். அதே எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும், எந்த குடும்பத்தில் அமைவாங்க, நம்மளை புரிஞ்சுக்குவாங்களா, நம்ம தான் விட்டு கொடுத்து போகணுமா விஷயத்தையும் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். நட்பு வட்டாரமும் 7ஆம் இடம் தான். நட்புகள் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்களா, நமக்கு துரோகம் பண்ணிடுவாங்களா, நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க கூட்டு பிஸ்னஸ். இதுக்கெல்லாம் 7ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக நீங்கள் வளர முடியும். சரி, அடுத்து எடுத்தீங்க அப்படின்னா சமுதாய பந்தம். உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் எடுத்தீங்கனாலுமே சமுதாய பந்தம் 7ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அனைத்துமே கிடைக்கும். ஒரு தேர்ட் பர்சன்ஸ் நல்லா நமக்கு பேசுகிறாங்க, பழகிறாங்க, சப்போர்ட் பண்ணி தராங்க, நம்ம சப்போர்ட் பண்ணி தரோன்னா அது 7ஆம் இடம் பலமாக கண்டிப்பாக இருக்கணுங்க. யாரும் எங்கேயே இருப்பாங்க, நமக்கு நேரத்துக்கு உதவிகள் கூட வரும் இல்லைங்களா, அந்த உதவியும் 7ஆம் இடம் தான். இதுக்கு நிவர்த்தி ஸ்தானம்னு ஒரு பெயர் இருக்குது. அப்போ வாழ்க்கை துணை அவங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லாமே பேசிக் கான்செப்டில் இந்த 7ஆம் இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் அஸ்தமஸ்தானம்னு பெயர். அதாவது பிரச்சனைக்கும் ஒரு ஸ்தானம் வேணும் இல்லைங்களா, நமக்கு எப்படியெல்லாம் பாதிப்புகள் வரும்னு சொல்கிறேன், பயந்துக்காதீங்க. அதாவது அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, பிராஸ்டியூஷன்ஸ், ஸ்மக்லிங்கு, வீணான விபத்துகள், அடிபடுறது, அடிக்கிறது, அவமானம் ஏற்படுறது, கடன் வாங்கி தற்கொலை பண்ணிக்கிறது, அதே மாதிரி கொலை பண்ண தோன்றது, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, ஆப்ரேஷன், ஆக்சிடென்ட்டு, இன்சிடென்ட்டு, பழிவாங்க தோன்றது, பழிவாங்கிற எண்ணம் வர்றது, இது எல்லாம் 8ஆம் இடம் தாங்க. இந்த 8ஆம் இடத்துல என்ன ப்ளஸ் இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா வெளிநாட்டு பயணம் இருக்குது. நிறையா பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும், கடன் ஏற்பட்டுருச்சு, அது வெளியூர் போனால் தான் சமாளிக்க முடிச்சுட்டு போவாங்க. கடனை உடனே வாங்கி அங்கே போயும் அவங்களால ஸ்டாண்டிங்காக இருக்க முடியாது. வெளியே மறுபடியும் வந்துடுவாங்க. திரும்பி வெளியே போகணும், ஊருக்கு போனதுக்கான கடனை எக்ஸ்ட்ரா பேர்டன் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை வருதே, எதை நோக்கியும் பயணம் பண்ண முடியலையே, யார் சப்போர்ட்டும் கிடைக்கலையேங்கிறது தான் 8ஆம் இடம்ங்க. இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் 3 முறை வரும், எல்லாத்துக்கும் வரும். அது 8ஆம் இடம் தாங்க. சில நேரங்கள் அதிர்ஷ்டம் வச்சுக்கோங்க வரும்பொழுது அந்த டைமில் எங்கள் சித்தப்பா இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லைங்க அப்படிம்பாங்க, என் அண்ணா இல்லைன்னா நான் இல்லைங்க. அந்தளவுக்கு அந்த சில நேரங்களில் வரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு 8ஆம் இடம் தான் உங்களுக்கு. அது அதிர்ஷ்டம்னு பெயர். பிரச்சனை அதிகமாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருந்தால் தானே நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். அப்போ அதிர்ஷ்டத்தை சொல்வதும் 8ஆம் இடம் தான். அதே போல் இதில் இருக்க ரகசியங்கள் இருக்கும். எல்லாத்துக்குள்ளேயும் ரகசியம் இருக்கும். ரகசியம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை இந்த உலகத்தில். இது நேச்சுரல். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் இடத்துல வெளிநாட்டில் போய் சக்ஸஸ் பண்ணுறவங்க, க்ரீன் கார்டு வாங்குறவங்களுக்கு சம்மந்தம் 12ஆம் இடம் இருக்கணும். ஃபாரின் போயிருப்பாங்க, இந்தியாவுக்கு கெஸ்ட் ஆகிடுவாங்க. அப்போ அவங்க வளர்ச்சிகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். 8ஆம் இடத்துல புதையல் 8ஆம் இடம் தாங்க. அது எல்லாத்துக்கும் கிடைக்குங்களா? கிடைக்காது. இந்த விஷயத்தையும் 8ஆம் இடத்துல பார்க்கலாம். ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனில் கோர்ட்டுக்கு, ஆப்ரேஷனுக்கு, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா 8ஆம் இடம் சம்பந்தம் இல்லாமல் எதுவும் நிகழாது. நெகட்டிவான விஷயம் அதிகமாக எடுத்து சொல்லும். சரிங்களா? பாசிட்டிவான விஷயம் கொஞ்சம் தான், ஆனால் அது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அளப்பெரியதுன்னு சொல்லலாம். அடுத்து 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் தான் பாக்யஸ்தானம்னு பெயருங்க. நம்ம என்ன கொடுத்து வச்சுருக்கோமோ அதைத்தான் அனுபவிக்க முடியும். வேறு எதாவது அனுபவிக்க முடியுங்களா? வாய்ப்பே கிடையாது. நம்மளுடைய பூர்வ புண்ணிய பந்தத்தோட 5-9 கனெக்டிவிட்டி, 1-5-9 தான் பேசிக் கான்செப்ட். ஒரு அஸ்திவாரம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகத்தில் அஸ்திவாரமே 1-5-9 தான். அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய பாக்யஸ்தானம். நீங்கள் என்னெல்லாம் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயம். உங்கள் லக்னாதிபதி 5-9 கனெக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களை தேடி எல்லாமே வரும். நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்காக சப்போர்ட்டுக்கு இது பண்ணுப்பா, அது செய்யப்பான்னு அவங்கவுங்க கை தூக்கி விடுவாங்க. பாரம்பரிய சொத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் தான். சில பேர் கஷ்டப்படாமல் இருக்காங்க, கஷ்டம்னா என்னன்னே தெரியாத பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் 5-9 கனெக்டிவிட்டியில் பலமாக இருக்கும். சரிங்களா? இந்த 9ஆம் இடம் தந்தையோட ஸ்தானமும் 9ஆம் இடம் தான். நம்மளுடைய அப்பாவோட வழிகாட்டல் எப்படி இருக்கும், நம்மளுடைய குரு எப்படி அமைவாங்க, இதுவும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து 10ஆம் இடம்.
10ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம்னு பெயர், இன்னொன்று கர்மஸ்தானம்னு பெயர். நம்ம செய்யக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் இங்கே தாங்க கணக்கு வைப்பார். அதான் காலபுருஷருக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் மகர வீடாகவும் சனி பகவானே அவர் ஆட்சி வீடாக வந்து உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ நம்ம நன்மைக்கும் தீமைக்கும் நமக்கு கணக்கு வேணும் இல்லைங்களா, அதுதான் கர்மஸ்தானம். அப்போ தொழில் என்ன மாதிரி தொழில் செய்வீங்க, எந்த மாதிரி வளர்ச்சி அடையும் உங்களுக்கு. சில பேர் நிறைய தொழில் பண்ணுவாங்க, சக்ஸஸ் பண்ணாமல் இருப்பாங்க. சில பேர் ஒரே தொழில் செய்வாங்க, அதில் நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருப்பாங்க, இந்தியாவில் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் இருக்கும், நிறைய கடைகளில் இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நிறையா இருக்குது. ஆனால் அங்கே ஓனரே இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே சிஸ்டமாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒர்க்கர்ஸ். அப்போ அதுக்கு சப்போர்ட்டு 10ஆம் இடம் பலமாக இருக்கணும். இந்த 4, 7, 10 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட 4 கார்னர் தூண் மாதிரிங்க. எப்படி 1, 5, 9 வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான பலம் சொன்னமோ, அஸ்திவாரம் சொன்னமோ, அதே மாதிரி 4, 7, 10 கனெக்டிவிட்டி வந்து ஒரு வீட்டில் 4 பில்லர் மாதிரி. சரி, இந்த 10ஆம் இடம் பார்த்தாச்சு. அடுத்து 11. இந்த 11 தான் லாபஸ்தானம்னு பெயருங்க. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை எப்படி சேமிப்பாக மாற்றுறீங்க. சில பேர்த்துக்கு சம்பாதிக்க தெரியும், வருமானம் வரும், சேமிக்க தெரியாது. இந்த காலகட்டத்தில் சேமித்து வச்சுருந்தேன்னா இன்றைக்கி நான் தான் ராஜா அப்படிம்பாங்க. தாத்தா பாட்டியும் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா வந்து ஒரு ஊரே வந்து அவர் கீழே 100 ஏக்கரா இருந்தது, 200 ஏக்கரா இருந்தது, எங்கள் தாத்தா தான தர்மம் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லக்கூடிய ஜாதகங்களும் இருக்குது. நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம் இல்லைங்களா அனுபவத்தில். அந்த மாதிரி 11ஆம் இடம் பலமாக இருக்குன்னா லாபஸ்தானம் கஜானான்னு பெயருங்க. நீங்கள் சம்பாதிக்கிற சொத்து நாளைக்கு தாத்தா பாட்டி சம்பாதிக்கிற சொத்தும் பாரம்பரியத்தில் கிடைக்கிறதும் நீங்கள் சம்பாதிக்கிறதும் உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்கள் பேரன் பேத்திகள்லாம் போகுது அப்படின்னா 11ஆம் இடம் பலமாக இருக்கணும். 11ஆம் இடம் லாபஸ்தானம், உங்களை தேடி வரக்கூடிய லாபம், அது மிகப்பெரிய தூண், மிகப்பெரிய ஒரு விஷயம். விஷுவல் ஒரு பெரிய பில்டிங் வச்சுக்கோங்க, வெளியே நின்று பார்க்கும்போது லக்ஸுரியாக இருக்கும். அப்போ அது 11ஆம் இடம் பலமாக இருக்குது அப்படின்னாவே எல்லா விஷயமும் அனுபவிக்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து 12ஆம் இடங்க, இதுக்கு பேர் விரயஸ்தானம்னு பெயர். 11ஆம் பாவம் வந்து மூத்த சகோதரத்தையும் எடுத்து சொல்லலாம். மூத்த சகோதரம் நம்ம அண்ணா அக்கா அவர்களையும் வந்து அந்த 11ஆம் பாவத்தில் குறிக்கும். சப்போர்ட் எப்படி நம்ம கொடுப்பாங்க, நம்ம எப்படி செஞ்சு கொடுக்குறோம் விஷயத்தையும் நமக்குள்ள வரக்கூடிய உறவு நிலையும் வரும். இதை 11ஆம் இடம் வந்து காலபுருஷருக்கே பாதகஸ்தானமாக கும்ப வீடு தான் வருது. அப்போ பங்காளி பிரச்சனைகள் இதுவும் எடுத்து சொல்லும். அண்ணன் தம்பி அக்கா கேஸ் போட்டாங்க, அண்ணா கேஸ் போட்டாங்க, சொத்துக்காக சொல்கிறவங்க 11ஆம் இடம் தான். உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி எப்படி வராங்க, உங்களை எப்படி வந்து வீழ்த்தராங்க விஷயத்தையும் இந்த 11ஆம் இடத்துல பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடம், இது விரயஸ்தானம்னு பெயர். நம்ம நிம்மதியாக தூங்கக்கூடிய இடங்க. இன்னொன்று தாம்பத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய இடமும் 12ஆம் இடம் தான். இந்த 12ஆம் இடம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நிறையா பேர் பார்த்திங்கன்னா தூக்க தொலைச்சிட்டாங்க. நல்லா படுத்தா தூக்கம் வருதுங்கிறீங்களா, தூக்கம் வர்றதில்லை. நிறையா பேர் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க இல்லைங்களா. அப்போ என்னது உடல்நிலையே வந்து அவங்களுக்கு மாற்றம் ஏற்படும். சூரிய பகவான் உதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவாக இருக்கணும். சந்திர பகவான் வந்து அமைதியாக நம்ம தூங்கணும்னு சொல்லுவாங்க உதிச்சு வரும்பொழுது. ஆனால் என்ன ஆகுதுங்க, சந்திர பகவான் வரும் காலத்தில் என்ன வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பீப்புள்ஸ் நிறையா பேர் இருக்காங்க இல்லைங்களா. இன்றைக்கி கால மாற்றங்கள் பொருளாதாரத்தை நோக்கி போகிறதுனால நம்மளுடைய உடல் மாற்றத்தையும் நம்ம சேர்ந்து கெடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறத இங்கே ரியல். 12ஆம் இடம் தாம்பத்தியத்தை எடுத்து சொல்லும். ஒரு கணவன் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் அதையும் இங்கே எடுத்து சொல்லும். சரிங்களா. அப்போ இந்த 12ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரயஸ்தானம். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன, நன்மையா தீமையா, சேமிக்கிற விஷயம் வந்து விரயமாகுதா, இல்லை வந்து சுபவிரயமாக பண்ணுறீங்களா. வீடு கட்டுறது சுபவிரியம், கல்யாணம் பண்ணுறது சுபவிரியம் தான் சரிங்களா. ஆனால் அதே ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வர்றது அசுப விரயம் தானுங்க. அப்போ எந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே வருதுங்கிறதா நம்மளுடைய இந்த 12 கட்டமும் ஒரு மனித அனுபவிச்சே ஆகணுங்க. இதுதான் ஜாதகம். இதை தாண்டி எந்த ரூலும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் சொன்ன விதிகளையும் மீறி ஆயிரக்கணக்கான விதிமுறைகள் இருக்குது. அப்போ கிரகங்கள் நட்சத்திரங்கள் எப்படி பயணம் பண்ணுறாங்க, உங்களுடைய விதி பயன் என்ன, எந்த கிரகம் சேர்ந்துருக்கு, எந்த கிரகம் பார்வையோடு சேர்ந்துருக்கு, எதிரி கிரகமா, நன்மை செய்யக்கூடிய கிரகமா, பாதகத்தை பண்ணக்கூடிய கிரகமா. அப்போ திசா புத்திங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லக்னத்தின் அடிப்படையில் இந்த 12 பாவத்துக்கு சொல்லக்கூடிய ரூல் இது. அப்போ திசா புத்தி எடுத்தீங்கன்னா உங்களுடைய ராசி என்னவா வருதோ அந்த ராசி நட்சத்திரத்தின் வழியாக தான் ஒரு திசா புத்தி பிறக்கும். அப்போ நீங்கள் லக்னம் மேஷத்தில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்ன ஃபஸ்ட்டு. இப்போ ராசி ஒரு சிம்மம் எடுத்துக்கலாம். சிம்மம் அப்படின்னா மகம் பூரம் உத்திரம். அப்போ மகம் அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. சுக்கிரன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரம் இருக்குது.
அது சுக்கிரனோட 20 வருஷம் இருக்கும் தசாபுத்தி. அப்போ கேதுக்கு 7 வருஷமாகவும் சுக்கிர பகவானுக்கு 20 வருஷம் இருக்கும். அப்போ அடுத்து உத்திரம் இருக்கும், அது சூரிய பகவானுக்கு 6 வருஷம் தசாபுத்தி. இது என்ன ஒரு கணக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்திற்கும் குறிப்பிட்ட தசாபுத்திகள் உண்டு. அப்போ கேது பகவான் 6 வருஷம் அப்படின்னா இந்த 9 கிரகங்களும் அடுத்தடுத்து புத்தி காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 6 வருஷத்தை கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ எந்த திசையில் என்ன கிரகம் எங்கே உட்காந்துட்ருக்காங்க, அடுத்து எந்த புத்தி வருது, எந்த வீட்டில் அந்த புத்தி செயல்படுதோ அந்த பாவகம், அந்த தன்மைகள், அந்த செயல்பாடுகள் நீங்கள் இருப்பீங்க. இதை தாண்டி மாற்றுக்கிறது கிடையாது. அந்த 12 கட்டத்துக்கும் இதுதான் ரூல். அப்போ இந்த நட்சத்திர வழியாக நம்ம செய்யக்கூடிய செயல்களும் கிடைக்கக்கூடிய பாவகங்களும் கிரகங்களும் தன்மைகளை மாற்றிக்கொள்ளாது. அப்போ எப்படி இன்னைக்கு சொல்கிறோன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பிறந்த ஜனகால ஜாதகத்தில் திசாபுத்தி அடிப்படையிலாகவும் இந்த பாவகத்தின் அடிப்படையிலும் கணக்கெடுத்து வச்சுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நகரத்தில் கோச்சாரம் கிரகங்கள் குரு பயிற்சி பார்க்குறோம், சனி பயிற்சி பார்க்குறோம், ராகு கேது பயிற்சின்னு பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க. சோலார் சிஸ்டம் தாங்க, வேறு எதுவுமே இல்லை, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அந்த கிரகங்கள் இன்னைக்கு எங்கே இருக்காங்க, எந்த பாவகத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஜாதகத்துக்கும் திசாபுத்திக்கும் இன்றைய கோச்சாரத்துக்கும் சம்பந்தம் என்ன, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிற சொல்லக்கூடிய ரூல் ஜாதகத்தில் கட்டாயம் உண்டுங்க. உங்களை அழகாக வழிநடத்தி கொண்டு போகும். ஒரு பிரச்சனை வருதுனாலும் அந்த பிரச்சனை நீங்கள் தப்பிக்கக்கூடிய விஷயமும், சப்போஸ் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க எப்படி வெளியே வர்றது அதையும் சொல்லும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்றைக்குமே பழக்கப்பட்ட ஒரு வீதி ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நடந்து போகிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நல்ல மழை வந்துருச்சுங்க, நிறைய தண்ணி நிற்குது. ஆனால் நீங்கள் 2 வீலரில் போனாலும் சரி 4 வீலரில் போனாலும் சரி எங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குன்னு தெரியும், இந்த இடத்துல குழி இருக்குன்னு தெரியும், எப்படி டேர்ன் பண்ணணும்னு தெரியும். டேர்ன் பண்ணும்போது ஸ்பீட் பிரேக் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் பழக்கப்பட்ட ஏரியா. அவங்க டிரைவிங் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க தெரியும். ஆனால் ஒரு பழக்கப்படாத இடத்துக்கு போகும்போது எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்குன்னு தெரியாது, உங்களுக்கு எந்த இடத்துல குண்டும் குழி இருக்குன்னு தெரியாது, எப்படி டேர்ன் பண்ணணும்னு தெரியாது, எந்த பக்கம் போனால் நமக்கு ரூட் கிடைக்குன்னு தெரியாது. இதுதாங்க ஜாதகம். அப்போ உங்களை சரியான வழியில் உங்களுக்கு எங்கே போய் நீங்கள் சேரணுமோ அந்த இடத்துல சேஃபாக கொண்டு நிறுத்தக்கூடிய விஷயத்தை கிரகங்களும் இன்றைய கோச்சார கிரகங்களும் கண்டிப்பாக செய்யுங்க. அந்த வழிகாட்டியாக எங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நவகிரகம் ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு நாங்கள் உட்காந்து நிறையா பயணம் பண்ணிட்டு இருக்கோம் ஜோதிடர்கள். எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் வழி காட்டிட்டும் இருக்கோம். ஏன்னா வாடிக்கையாளர்கள் எங்களுடைய வழிகாட்டிகள். என்ன காரணம், எங்களை வாழ வச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா. அதனால் அடுத்த தெய்வங்கள் எடுத்தீங்கனாலுமே தெய்வத்துக்கு அடுத்தபடியாக தான் இருக்காங்க ஜோதிடர்கள். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, மருத்துவம் இருக்குது, டாக்டரை பொறுத்தளவுக்கு நீங்கள் பிளட் செக்கப்பு ஒரு யூரின் செக்கப் எடுத்து கொடுத்து அவர் ரிப்போர்ட்டை பார்த்தா தான் உங்களுக்கு என்ன வியாதி எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியும். ஆனால் உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன வியாதி வரும், எந்த காலத்தில் வியாதி வரும், இதுக்கு நீங்கள் என்ன மருத்துவம் எடுக்கணுமா, ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணுமா, இல்லை மருந்து மாத்திரை எடுத்தாகணுமா, தேவையில்லை, உணவு கட்டுப்பாடு எடுக்கணுமா, உடற்பயிற்சி செய்யணுமா, இல்லை யோகா செய்யணுமா, இந்த எந்த நோய் வருமோ அந்த உணவு பழக்கத்தை கூட மாற்றுவதன் மூலமாக கூட நோய் தாக்கத்திலிருந்து உங்களை காப்பாற்ற முடியுங்க. டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் ரிப்போர்ட்டையே பார்க்காம இந்த பிரச்சனை நீங்கள் வரும் சேஃப் ஆகிக்கோங்க சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கோம். அதுக்காக நவகிரகத்திற்கும் பஞ்சபூதத்திற்கும் நன்றிகள் சொல்லிக்கிறோம். இப்போ இந்த சேனலில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயம் நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு நிறைய விஷயம் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க உங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கிறதுக்கு பிரபஞ்சம் என்றைக்கும் துணை இருக்கும். அனைவருக்கும் நல்வாழ்த்துகளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள், வாழ்க வளத்துடன்.